எல்லாருக்கும் வணக்கம். கோயம்புத்தூருக்கு வந்தது கருடன் படத்துக்காக ப்ரமோஷனுக்காக வந்திருக்கேன். ஃபேன்ஸ் மீட்டிங்காக ஃபேன்ஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு இந்த படம் வர 31 ரிலீஸ் ஆகுது. மே 31. வர 21 ட்ரெய்லர் ரிலீஸு. மே 21 அதுக்காக கோயம்புத்தூருக்கு வந்திருக்கேன். ஃபேன்ஸ் மீட்டிங்காக வந்திருக்கேன். படத்துல உங்களோட அனுபவம் இந்த படத்துல என்னோட அனுபவம்னா விடுதலை பார்த்திருப்பீங்க. அதுக்கு முன்னாடி ஒரு காமெடியான பார்த்த சூரி விடுதலையில ஒரு வேற மாதிரி ஒரு ஜேனல்ல நான் இருந்திருப்பேன். வேற ஒரு பரிமாணத்துல நான் அந்த படத்துல இருந்து நினைக்கிறேன். அது எல்லாத்துக்குமே தெரியும். விடுதலைக்கு அப்புறம் இந்த கருடன் படத்திலும் கண்டிப்பா நீங்க ஒரு எதிர்பார்த்த சூர்யா இருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். இது இன்னும் ஒரு வேற மாதிரி இன்னும் ஒரு சூரிய பார்க்கலாம்னு நினைக்கிறேன். தொடர்ந்து ஒரு அடுத்த கண்டிப்பா கதை நாயனாதான் எனக்கு வாய்ப்பு வந்துகிட்டே இருக்குது. காமெடிக்கான வாய்ப்பு வரல, கதை நாயனாதான் வருது. அதனால அதுல பெட்டரான கதையா எனக்கு ஏத்த கதையா நான் கேட்டு பண்ணலாண்டு இருக்கேன், பண்ணிட்டு இருக்கேன். இது டாக்டர் துரை செந்தில்குமார் சார். எல்லாரும் தெரியும் உங்களுக்கு. காக்கி சட்டை, எதிர்நீச்சல், பட்டாசு கொடி 4 படம் பண்ண ஒரு இயக்குனர் துரை செந்தில்குமார் சார். வெற்றிமாறன் சார் ஒர்க் பண்ணவர். அவர் படத்தை நடிச்சிருக்கு. சசிகுமார்னு ஒரு முக்கியமான ஒரு ரோல் பண்றாரு. ஒரு பெரிய ஹீரோ. இந்த கதைக்கு அந்த ரோல் அவர் பண்ண சரியா இருக்கும்னு தோணுச்சு. அதுக்காக சசிகிட்ட கேட்டோம். அவர் யோசிக்காம எஸ் சொல்லிட்டாரு. கண்டிப்பா நான் பண்றேன் அப்படின்ட்டாரு. கதையை கேட்டு அவர் பண்றாரு. அப்புறம் சமுத்திரகனி ஒரு பெரிய ரோல் பண்றாங்க. அப்புறம் உன்னி முகுந்தன் கேரளாவில் மாலிங்கபுரம் ஒரு படம் ஒரு பெரிய ஒரு வெற்றியை கொடுத்தாங்க, பெரிய கலெக்ஷன் ஆச்சு. அந்த ஹீரோ இந்த படத்தை அவரு ஒரு முக்கியமான ரோல் பண்றாரு. அப்புறம் மைன் கோபி பண்றாரு, ஸ்வேதா நாயர், இன்னும் நிறைய பேர் பண்றாங்க. இந்த 1947 நடிச்ச அந்த பொண்ணு ரேவதி சர்மா, அந்த பொண்ணு நடிச்சிருக்காங்க. டாக்டர் உதயகுமார் சார் நடிச்சிருக்காங்க. சார்ஜ், இப்படி ஒரு பெரிய பட்டாளமே இருக்குது. மியூசிக் சாரி மெயினா யுவன் சங்கர் ராஜா மியூசிக் பண்ணியிருக்காரு. ஆர்தர் வில்சன் கேமராமேன். கண்டிப்பா இதுவும் அந்த மாதிரி இருக்கும். கொஞ்சம் நல்ல எமோஷனல் ஆக்ஷன் கொஞ்சம் இருக்கும் இதுல. ஆமா, அதுல வேற மாதிரி ஒரு கொஞ்சம் கஷ்டப்பட்டு, இதுல கொஞ்சம் வேற மாதிரி. கண்டிப்பா அந்த கஷ்டத்துக்கான பலன் இருக்கும்னு நினைக்கிறேன். படத்துல ஆடியன்ஸ்க்கு பிடிக்கிற விதமா இருக்கும்னு நினைக்கிறேன். இல்ல, நான் பெரிய சப்போர்ட். அவர் ஃபர்ஸ்ட் அவர் படத்துக்கு எஸ் சொன்னதே ஒரு பெரிய சப்போர்ட் தான். இந்த படம் அவர் உள்ள வந்ததுக்கு அப்புறம் இந்த படத்துக்கு அவர் இருந்தா நாங்க எது நல்லா இருக்கும்னு நினைச்சோமோ அது டபுள் மடங்கா தெரிஞ்சு. அந்த பாசிட்டிவ் அவர் வந்த முதல் நாள் அந்த படத்துக்கு அவ்வளவு பாசிட்டிவா இருந்துச்சு. மற்றபடி எனக்கு அவர் கூட நடிக்கிறப்ப எனக்கு எப்பயும் போல இந்த சசியனும் கூட இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. எங்க ஷூட்டிங் ஸ்பாட்ல அவர் வந்த மாதிரி எனக்கு தெரியல. நான் அவர் கூட இருந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. காமெடியான பண்றப்ப நமக்கான ரோலை மட்டும் நம்ம செலக்ட் பண்ணுவோம். செலக்ட் பண்ணிட்டு நம்ம நடிச்சுட்டு வந்துருவோம். அதுக்கப்புறம் அடுத்தடுத்த படத்துக்கான வேலையை பார்க்க போயிடுவோம். ஆனா இப்ப கதை நான் நடிக்கிறப்ப ரொம்ப பொறுப்புணர்ச்சி அதிகமா இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்டா அந்த படம் ஒரு டிசைன், அந்த படம் உருவாகுறதுல இருந்து ஃபர்ஸ்ட் கதை கேட்கணும். நமக்கு ஏற்ற ஒரு கதையா சூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் வெற்றி தோல்வி நம்ம கையில இல்லை. இருந்தாலும் கதை நாயகன் அப்படின்றதால நான் என்ன அந்த இடத்த தக்க வச்சுக்கிறதுக்காக வெற்றிமாறன் கொடுத்த இந்த இடத்த நான் தக்க வச்சுக்கிறதுக்காக நான் நிறைய மெனக்கட வேண்டியதா இருக்கு. ஒரு கதை நாயகனா கதையில இருந்து மற்ற இந்த படம் ரிலீஸ் ஆக டிசைன் ஆரம்பிக்கிறதுல இருந்து எந்த ரிலீஸ் ஆகிற வரைக்கும் இந்த படத்துக்குள்ள எல்லாமே நம்ம ஒரு கவனிக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது. இது எதிர்பார்க்கவே இல்லை. இப்போ உட்காந்துருக்க இடம் நடிகனாக ஆசைப்பட்டேன், காமெடியனாக ஆசைப்பட்டேன். அது எல்லாமே நடந்துச்சு. இன்னைக்கு கதை நாயகனா இந்த இடத்துல நான் எதிர்பார்க்கவே இல்லை. இன்னைக்கு இந்த இடத்துல உட்கார வச்சிருக்கு. கடந்து வந்த பாதையை நினைச்சு ரொம்ப பெருமைப்படுறேன். சந்தோஷமா இருக்குது.